அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் பிளானிங் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் டார்கெட் பிளானிங்னா என்ன, இண்டிகேட்டிவ் பிளானிங்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். டார்கெட் பிளானிங் முதல்ல நாம டார்கெட் பிளானிங்னா என்னன்றதை பார்ப்போம். டார்கெட் பிளானிங் அப்படிங்கிறது என்னன்னா, பிளானிங் ஸ்டேட் எக்கனாமிக்ஸுங்க. ஸ்டேட் எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கவர்மெண்ட் தான் நாம ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இந்த இடத்துல நான் ஸ்டேட்னு வருதுங்களா. நான் ஸ்டேட்னா என்ன? பிரைவேட். ஸ்டேட்னா என்ன? கவர்மெண்ட். அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து டார்கெட் பிளானிங். ஒரு கார்ப்பரேட், ஒரு பிரைவேட் வந்து ஒரு பிளான் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல டார்கெட் பிளானிங்கில் பிளானிங்ன்றது ஸ்டேட் எக்கனாமிக்ஸ் தான் வந்து செயல்படுத்தும். ஒரு பிளானிங்ன்றது ஸ்டேட் எக்கனாமிக்ஸ், ஒரு கவர்மெண்ட் தான் இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணும். அதுக்கு பேர் டார்கெட் பிளானிங்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட் எக்கனாமிக்ஸ் பிளானிங்லேயே வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து சோஷியலிஸ்ட் வெர்ஷன், இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியலிஸ்ட் வெர்ஷன்னா என்ன? நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ஸ்டேட்டுடைய கண்ட்ரோல் இருக்கும். ஒரு கண்ட்ரி டார்கெட் பிளானிங் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதையே வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாமா. அந்த கண்ட்ரி டார்கெட் பிளானிங் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் சோஷியலிஸ்ட் வெர்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை வந்து கம்யூனிஸ்ட் வெர்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு விதமாக இருக்கான். ஸோ சோஷியலிஸ்ட் வெர்ஷனை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி எது? யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்றாங்க. கம்யூனிஸ்ட் வெர்ஷனை ஃபாலோ பண்ணுறது சைனா. இது ரெண்டுத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னா, சோஷியலிஸ்ட் வெர்ஷனில் நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்கும். கம்யூனிஸ்ட் வெர்ஷனில் நேச்சுரல் ரிசோர்ஸஸும் ஹியூமன் ரிசோர்ஸ் ரெண்டுமே வந்து கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோஷியலிசம்னா என்ன? சோஷியலிசம்னா என்னன்னா, ரெடியூசிங் த இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சோஷியலிசம். அதாவது எல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அதாவது என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் 10 ஏக்கர் நிலம் இருக்கணும். அதாவது இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சோஷியலிசம். கம்யூனிசம்னா என்ன? யாருக்குமே இங்கே எந்த பொருளும் வந்து சொந்தம் கிடையாது, எல்லா பொருளும் எல்லாருக்குமானது. அதுக்கு பேர் தான் வந்து கம்யூனிசம். ஸோ இந்த கம்யூனிசத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டியை ப்ரைவேட்டாக வந்து ஓன் பண்ண முடியாது, எல்லா ப்ராப்பர்ட்டியுமே கவர்மெண்ட்டுடையது. அதுக்கு பேர் தான் வந்து கம்யூனிசம். கம்யூனிசமில் நேச்சுரல்னா இயற்கை வளங்களும் மனித வளமும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ அது வந்து ப்ரைவேட் பண்ண முடியாது, யாருக்கும் தனி மனிதருக்கு சொந்தம் கிடையாது. அதுக்கு பேர் தான் வந்து கம்யூனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டார்கெட் பிளானிங் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எக்கனாமிக்ஸ், ஸ்டேட் எக்கனாமிக்ஸ். ஸ்டேட் எக்கனாமிக்ஸ்னா என்ன? கவர்மெண்ட் தான் அந்த பிளானிங்கை பண்ணணும். அதுக்கு பேர் வந்து டார்கெட் பிளானிங். இது ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு கண்ட்ரி வந்து டார்கெட் பிளானிங் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சோஷியலிஸ்ட் வெர்ஷனாக இருக்காங்களா, கம்யூனிஸ்ட் வெர்ஷனாக இருக்காங்களா? சோஷியலிஸ்ட் வெர்ஷன்னா என்ன? நேச்சுரல் ரிசோர்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் கம்யூனிஸ்ட் வெர்ஷன்னா என்ன? நேச்சுரல் ரிசோர்ஸும் ஹியூமன் ரிசோர்ஸும் ரெண்டுமே வந்து கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இந்த இடத்துல நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த ரோலுமே கிடையாது. நோ ரோல் ஆஃப் மார்க்கெட். அதாவது பிரைவேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து செயல்படாது. எந்த விஷயமா இருந்தாலும் கவர்மெண்ட் தான் வந்து இங்கே செயல்படுத்தும். ஸோ பிரைவேட்டைசேஷன்றது இந்த இடத்துல கிடையாது. அதாவது என்னங்க, ஒரு ரயில்வே இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், ரயில்வேவை கவர்மெண்ட் தான் வந்து நடத்தும். இப்போ சமீபத்தில் வந்து அதை பிரைவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கவர்மெண்ட் தான் அந்த நாட்டில் வந்து செயல்படுத்தும். பிரைவேட்டுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரஷ்யாவிலும் சைனாவிலையும் இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்களை அவங்களால ஓன் பண்ண முடியாது. அங்கே எந்த விஷயமா இருந்தாலும் கவர்மெண்ட் தான் வந்து செயல்படுத்தும். ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ப்ரைவேட் பண்ணிட்டு வராங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ப்ரைவேட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்தியாவில் விமான போக்குவரத்தாகட்டும், கப்பல் போக்குவரத்தாகட்டும், எப்படி வந்து ப்ரைவேட் படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி அந்த ஏரியாக்களில் வந்து ப்ரைவேடைசேஷன் வந்து இருக்காது. எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் கவர்மெண்ட் தான் வந்து செயல்படுத்தும். அதுக்கு பேர் தான் வந்து டார்கெட் பிளானிங்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் யூஎஸ்எஸ்ஆரில் இந்த அக்ரிகல்ச்சரில் மட்டும் இந்த கலெக்டிவைசேஷனை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதிகப்படியான விளைச்சல் கொடுக்கும் அப்படிங்கிறதால அந்த ஏரியாவில் மட்டும் யூஎஸ்எஸ்ஆரில் வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் கொஞ்சம் அந்த கலெக்டிவைசேஷனை வந்து பயன்படுத்துகிறாங்க. அங்கே மட்டும் நீங்கள் சேர்ந்து செயல்படலாம். மற்ற இடத்துலலாம் வந்து இந்த சேர்ந்து செயல்படுதோ இல்லை ஒரு சிறு பகுதியை மட்டும் தனக்கானது ஆகிட்டு அதன் மூலமாக வந்து லாபம் பெறதோ வந்து அந்த இடத்துல வந்து செயல்படாது. ஆனால் இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் அங்கே கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து உணவுப் பொருள் இல்லையா, நிறைய உணவுப் பொருள் வந்து தயாராகணுன்றதுனால அந்த இடத்துல இந்த அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் கொஞ்சம் அந்த கலெக்டிவைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இண்டிகேட்டிவ் பிளானிங்னா என்ன? இண்டிகேட்டிவ் பிளானிங்னா என்ன? முன்னாடி சொன்னது மாதிரி தான் நான் ஸ்டேட் எக்கனாமிக்ஸ். அதாவது ப்ரைவேட் செக்டர் வந்து இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும். அதாவது கேபிட்டலிஸ்ட் அண்டு மிக்சடு அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டலிஸ்ட்னா என்ன? அதிகமாக வந்து ப்ரைவேடைசேஷன் இருக்குது. மிக்சடுனா என்ன? கவர்மெண்ட்டும் அதில் பார்ட்டாக இருக்கும். கேபிட்டலிஸ்ட்னா என்ன? முழுவதும் வந்து தனியார் மயமாக இருக்கிறது. மிக்சடுனா என்ன? ஸோ தனியாரும் கவர்மெண்ட்டும் ரெண்டு பேர் வந்து ஜாயின் பண்ணி ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அது பேர் வந்து மிக்சடு எக்கனாமி, மிக்சடு பிளானிங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங்கில்
கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா பிரைவேட் வந்து பாதுகாக்கிறதுக்காக, பிரைவேட் பார்ட்டிசிபேஷனை செக்யூர் பண்ணுறதுக்காக ஆஃபர் எக்ஸம்ஷன் அண்ட் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு பிரைவேட் செக்டர் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து சொல்லுது, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரும் அமெரிக்காலாம் போகிறாரு, வெளிநாடுகள்லாம் போயிட்டு அங்கே கூடிய நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸை நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் நிறைய கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காக? இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கின்றதுக்காக. அப்படி வரக்கூடிய அந்த கம்பெனிகளுக்கு சில சலுகைகள்லாம் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து லேண்டு கொடுக்குறோம், 24 ஹவர்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்குறோம், அதே போல் தண்ணி கொடுக்குறோம், நிறைய சலுகைகள் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சலுகைகள்லாம் வந்து அவங்களுடைய அந்த இன்வால்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக சலுகைகளை வந்து கொடுக்குறாங்களாம். இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தின ஒரு நாடு எது? உலகத்திலே ஃபர்ஸ்ட் இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிற நாடு எதுனா ஃப்ரெஞ்சு சொல்கிறாங்க. ஸோ 6 இயர் பிளான்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம் இல்லையா? ஃப்ரெஞ்சு நாடு மட்டும்தான் இந்த 5ஆண்டு திட்டம் மாதிரி அங்கே 6ஆண்டு திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க. ஸோ அதில் இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து செயல்படுத்துறாங்க, நிறைய பிரைவேடைசேஷன் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த பிரெஞ்சு கண்ட்ரி பயன்படுத்தின இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங்கை மொன்னட் பிளானிங்னு சொல்கிறாங்க. மொன்னட் பிளானிங் சரியாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனா தெரியல, MONNET மொன்னட் பிளானிங். இந்த மொன்னட் பிளானிங் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவர் யார் அப்படின்னா இந்த 6 இயர் பிளானை வந்து செயல்படுத்தாங்க இல்லையா, அந்த பிளானிங் மினிஸ்டர் அண்டு அந்த பாடியோடைய சேர்மன் தான் இந்த மொன்னட் அப்படிங்கிறவர். ஸோ அதன் மூலமாக இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தினால அவர் பெரிய அதுக்கு வந்து வச்சுட்டாங்க. இந்த மெத்தடுக்கு, இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங்க்கு மொன்னட் பிளானிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி யுனைடெட் கிங்டம், லண்டன், இங்கிலாந்தும் வந்து இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங் வந்து செயல்படுத்தாங்க. எப்போ? 1965. ஆனால் வந்து அடுத்த வருஷமே அதை வந்து அவங்க கைவிட்டுட்டாங்க. ஏன்னா இது நம்ம நாட்டுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவங்க, ஸோ அரசாட்சி மாதிரி தான் வந்து அவங்க செயல்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தட் ஆஃப் பிளானிங் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து சரிப்படாதுன்றதுக்காக அவங்க அடுத்த வருஷமே சீக்கிரமாகவே அதை வந்து அந்த மெத்தட் ஆஃப் இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங் வந்து அவங்க கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டார்கெட் பிளானிங்னா என்ன, இண்டிகேட்டிவ் பிளானிங்னா என்ன? டார்கெட் பிளானிங்னா அப்படிங்கிறது ஒரு நாட்டில் கவர்மெண்ட் மட்டும்தான் எல்லா திட்டங்களையும் வந்து செயல்படுத்தும். ஸோ பாருங்கள், பிளானிங் ஸ்டேட் எக்கனாமிக்ஸ், அந்த கவர்மெண்ட் மட்டும்தான் எந்த பிளானிங்காக இருந்தாலும் செய்யும், ப்ரைவேட்டுக்கு வந்து அதில் எந்த ஒரு ரோலுமே கிடையாது. ஆனால் இண்டிகேட்டிவ் பிளானிங்னா என்ன? அது முழுக்கவே வந்து ப்ரைவேட்டைசேஷனாகவும் இருக்கும், அதில் ஒரு மிக்ஸ்டு கவர்மெண்ட்டாகவும் இருக்கும், அதாவது ப்ரைவேட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்துமே வந்து அந்த பிளானிங் வந்து செயல்படுத்தும். இதை முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தும் ஒரு நாடு எது? ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மொன்னட் பிளானிங், இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங்கை மொன்னட் பிளானிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் டார்கெட் பிளானிங்னா என்ன, இண்டிகேட்டிவ் பிளானிங்னா என்னன்றதை பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.